கர்த்தர் நல்லவர். இன்றைய வேத வசனம் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை, உன் பாவங்கள் போக கழுவப்படு. பாவங்கள் போக கழுவப்படுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கொரிந்தியரில் படிக்கும்போது நமக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். எப்படிப்பட்டவர்கள்னால் அந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வாசித்தா தெரியும். அதில் ஏகப்பட்ட வார்த்தைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கும், வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நம்ம ஆல்ரெடி பரிசுத்தமாக்கத்தான் பட்டிருக்கிறோம். ஏன்னா ஏசப்பா நமக்காக ஜீவனை சிலுவையில் கொடுத்து நம்மளை பரிசுத்தமாக்கியிருக்காங்க. நம்ம செய்ய போகிற எல்லா பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்காங்க. நம்ம பாவிகளாக இல்லை, நம்ம நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால தான் நமக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ள தொடுது, உள்ளே போய் கிரியை செய்யுது. நம்ம இந்த வார்த்தையின்படி வாழணும்னு நம்மளை அது தூண்டுது. இல்லைன்னா கேட்குற வார்த்தை செத்ததாக இருக்கும். நம்ம கர்த்தருக்குள்ளே இல்லை, அவருடைய வார்த்தையில் நம்ம விசுவாசம் வைக்கலை அப்படின்னா நாம் ஏனோ தானோ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். வார்த்தைகள் நமக்குள்ளே வேலை செய்யாது. ஆனால் அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே வேலை செய்யுதுன்னா கண்டிப்பாக நாம் கர்த்தருக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கிறோம்.